டாக்டர், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நாடாளுமன்றத்தில் என்ன நடைபெறுகிறது? இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிக்கை, எம்பிக்கள் உங்கள் அனைவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தது, தமிழ்நாட்டிலிருந்து போன எம்பிக்கள் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்விக்கான விடைய அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாடாளுமன்றம் தொடர்ந்து முடக்கப்படுகிறது, எதிர்க்கட்சிகளால் தான் முடக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஆளும் கட்சி, அதாவது மத்திய பாஜக அரசுடைய மிக முக்கியமான ஒரு வாதமாகவும் இருக்கு. ஜனநாயகத்தின் குரலை யார் நெரிக்கிறார்கள்? முதலமைச்சர் ஆளுங்கட்சியை குறிப்பிடுகிறார். ஆனால் கடந்த காலங்களை விட ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இரண்டு தரப்பிலிருந்து மோதலை பார்க்க முடிந்தது. என்ன நடக்கிறது நாடாளுமன்றத்தில்? அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மளுடைய முதல்வர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை திராவிட முன்னேற்ற கழக மாநிலங்களவை, மக்களவை அத்தனை எம்பிக்களையும் பாராட்டியிருக்கிறார். நாங்கள் இந்த கூட்டத்தொடருக்கு செல்வதற்கு முன்பாகவே எம்பிக்களின் கூட்டத்தை அவர் தலைமையில் நடத்தி என்னென்ன கேள்விகளை கேட்க வேண்டும், எப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அறிக்கையை எங்கள் அறிவுரை எங்களுடைய அத்தனை எம்பிக்களுக்கும் எங்களுக்கு அறிவுரை கூறி, உங்களை நான் எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க, ஏறி அடிச்சு பேசுங்க, இப்படி ஒரு ஊக்கத்தை அளித்த முதலமைச்சருக்கு முதல்ல என்னோட நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோர் சார்பாகவும். இரண்டாவது பாராளுமன்றத்துல என்ன நடக்குதுன்னு கேக்குறீங்க. எதுவுமே நடத்த விட மாட்டேங்கிறாங்க, ஜனநாயகத்தின் குரல் வழியை ஒடுக்குறாங்கன்றதான் அங்க உண்மையிலேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப புது நாடாளுமன்ற பில்டிங்லயும் சரி, பழைய நாடாளுமன்ற பில்டிங்லயும் சரி, நான் சென்ற காலத்துல இருந்து, அதாவது கடந்த 3.5 ஆண்டு 4 காலங்களாக பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிபேட்டுமே எங்களை முழுமையாக செய்வதற்கு விடுவதில்லை. நாங்க கேட்கிற எந்த கேள்விகளுக்கும் எந்த பதிலும் வருவதும் இல்லை. முக்கியமா பிரதமர் அவர்கள் அவைக்கு வருவதே இல்லை. அதாவது டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி, செங்கோலை வைக்கணும், புதிய பாராளுமன்றம் கட்டணும், அதுக்கு பூஜை பண்ணணும், கொண்டு வைக்கணும்னு காட்டுற அந்த ஆர்வம், அவையை நடத்தணும், மக்கள் கேள்விக்காக தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரச்சனைகளை கொண்டு அவையில வைக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம தார்மீகமா நம்மளுடைய ஒன்றிய அரசு பதில் சொல்லணுங்கிற அந்த பொறுப்பு எந்த அமைச்சருக்கும் கிடையாது. எவ்ரி செஷன் பாத்தீங்கன்னா, நான் போனதுல இருந்தே பெகாசஸ், ரஃபேல், அதானி, மணிப்பூர், இதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளை, சாம்பல், இதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளையா ஒவ்வொரு செஷனுக்குமே கேட்கிற எதுக்குமே டிஸ்கஷன்ஸ் அலோவ் பண்றதே கிடையாது. பாராளுமன்றம் என்பது இரு தரப்புமே அவங்க கேட்கிற விஷயத்த ஒரு டிஸ்கஷன் வைக்கணும். டிஸ்கஷனே வைக்க மாட்டோம். அந்த டிஸ்கஷனை வைக்கிறதுக்கு நாங்க அதை லிஸ்ட் பண்றதுக்கே நாங்க அவ்வளோ போராட வேண்டியது இருக்கு நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸ் கிட்ட. அப்படி ஒரு நிலைப்பாட்டு தான் இன்றைய பாராளுமன்றத்தில் நடக்குது. இப்போ ஒரு உதாரணம், ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்துல அஜெண்டாவே நீங்க தான் செட் பண்றாங்க, எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டுட்டு அவையை நடக்க விடாம பண்றாங்க அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்புல சொல்றாங்களே. பிரச்சனைகளை நாங்க கொண்டு வரல மேடம், அதானிய நாங்க கொண்டு வரல. மணிப்பூர்ல நடந்த விஷயத்துக்கு அதுக்கு போகாம இருந்தது நாங்க இல்ல, பிரதமரும் அமித்ஷா அவர்களும் போய் அங்க நடந்த விஷயத்த பார்க்கல. அதானிய நாங்களா சார் மேடம் பிசினஸ் கொடுத்தோம்? இல்ல பெகாசஸ நாங்க கொண்டு வந்தோமா? இல்ல ஜிஎஸ்டியை நாங்க கொண்டு வந்தோமா? இல்ல சாம்பல் பிரச்சனையை நாங்க கொண்டு வந்தோமா? இல்ல அந்த விமன் ரெஸ்ட்லெஸ் பிரச்சனையை நாங்க கொண்டோமா? இதுல எந்த பிரச்சனையை மேடம் நாங்க கொண்டு வந்தோம்? அவங்க கொண்டு வந்தது ஒண்ணுதான், விமென்ஸ் பில்ல பாஸ் பண்றோம்னு ஒரு கண் தொடப்புக்காக கொண்டு அதுவும் 2034 வரைக்கும் கண்டிப்பா அது ஒரு லாவா பாஸ் ஆகாத மாதிரி ஒரு 5 நாள் டிராமாவை போட்டு அவங்க அதை பயங்கரமா எலெக்ஷனுக்கான ஒரு அஜெண்டாவா வச்சுதான் அவங்க இன்னைக்கு ஓட் பேங்க புடிச்சிருக்கிறாங்க. அதை தவிர்த்து அவங்க செஞ்சது வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்ப நாங்க ஒரு அதானியை பத்தி கேள்வி கேட்கிறோம், ஒரு பெகாசஸ பத்தி கேள்வி கேட்கிறோம், மணிப்பூரை பத்தி கேள்வி கேட்கிறோம். அதுக்கான ஒரு டியூரேஷனை ஒரு நாள் 2 மணி நேரம் அதற்கான ஒரு டியூரேஷனை வச்சோம்னா நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர்களும் எல்லா மற்ற ஃப்ளோர் லீடர்ஸும் பேசி அதுக்கான டிஸ்கஷனை முடிச்சு அதுக்கான அரசு பதில் கூறுவதில் அரசுக்கு என்ன பிரச்சனை? அப்ப அரசு சரியான முன்னெடுப்பு எடுத்து வைக்கல, சரியான தீர்வுகளை அங்க காணவில்லை, நம்ம அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அரசுதான் இந்த பிரச்சனைகளை பண்ணி அட்ஜர்ன்மெண்ட் பண்ணி எங்களை எந்த டிஸ்கஷனையும் பண்ண விடாம இன்னைக்கு வரைக்கும் பண்ணுது. முதலமைச்சருடைய படி மேல சொல்லுங்க. இன்னும் ஒரு பணி மேல போனோம்னா, மாநிலங்களவையில பாத்தீங்கன்னா எங்களுடைய ஸ்பீக்கர் எல்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா எங்களுக்கு எல்லாம் நேரமே கிடையாது. நாங்கெல்லாம் இன்ஃபேக்ட்
அந்த பிசினஸ் கமிட்டி மீட்டிங்லயே இவ்வளவு பில்லுக்கு இத்தனை மணி நேரம் சொல்லும் போது எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் உங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் தனியா கொடுத்துடுறோம். நடுவுல குறுக்கிட்டு அதாவது ஆப்போசிஷன்ல பேசக்கூடிய எம்பிக்கள் பேசும்போது குறுக்க குறுக்கிட்டு எங்களை வந்து ஒன்றிய அரசு சார்பாக பேசக்கூடிய அமைச்சர்களையோ இல்ல அந்த எம்பிக்களையோ பேச வைக்கும் போது அப்படியே அதை பார்த்து ரசிச்சுட்டு அவர் பாட்டு சிரிச்சுட்டு, இதை நீங்க சன்சா டிவில நீங்களே பார்க்கலாம். ஏன்னா எங்க முகத்துக்கள் எல்லாம் அங்க காட்டுறதே கிடையாது. இந்த பக்கம் நாங்க இருக்கிறோமா இல்லையா ஒரு தடவை கூட கேமரா இந்த சைடு வரவே வராது. அந்த சைடு மட்டும் பேசுவாங்க, நம்மளோட ஸ்பீக்கரை மட்டும் காட்டுவாங்க. நாங்கெல்லாம் இருக்கிறோமா இல்லையா இல்ல இன்விசிபிள் கிரீச்சர்ஸ் ஆகிற மாதிரி தான் வந்து இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு 2 அவையிலுமே சரி, லோக்சபாவா இருந்தாலும் சரி, ராஜ்யசபாவா இருந்தாலும் சரி, 2 அவையிலுமே அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே தமிழ்நாட்டோட ப்ரொசீடிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு உறுப்பினர் பேசுறாங்கன்னா அந்த உறுப்பினரை காட்டுவாங்க, அந்த அவையை காட்டுவாங்க, சுத்தி இருக்கிற அத்தனை பேர் யார் யார் உட்கார்ந்து இருக்காங்கன்றத நம்மளால அந்த நம்மளுடைய தமிழ்நாடு அசம்பிளில பார்க்க முடியும். அதை எதுவுமே சன்சா டிவில காட்ட மாட்டாங்க. அதை அப்படியே பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க. இது கிட்டத்தட்ட எங்கேயாவது ஒரு 50 கேமரா இருக்கு லோக்சபாக்குள்ளயும் ராஜ்யசபாக்குள்ளயும் எல்லா ஆங்கிள்ஸ்லயும். ஆனா வேணும்னே அதை பிளாக் பண்ணுவாங்க. நாங்க பண்ணுகிறோமே, இவ்வளவு கோஷங்கள் எழுப்புறோம், இவ்வளவு கேள்விகளை கேட்கிறவே, ஒரு தடவையாவது சன்சா டிவில நீங்க எதிர்கட்சியினரை காமிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? காமிக்கவே மாட்டாங்க. So they don't want to show anything. முதலமைச்சருடைய அறிக்கையில ஒருபுறம் அரசியல் சட்டத்திற்கு விழா, இன்னொரு புறம் அதை உருவாக்கி தந்த அண்ணலுக்கு அவதூறு, இதுதான் பாஜகவின் பசப்பு அரசியல் அப்படின்னு குறிப்பிடுறார். இதை எப்படி பார்க்கணும், இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? 100க்கு 100 சிஎம் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் மேடம். கான்ஸ்டியூஷனை வந்து 75 இயர்ஸ்ங்கிற செலிப்ரேஷனை பண்றாங்க. அதே நேரத்துல தான் ஒன் நேஷன் ஒன் போலுங்கிற ஒரு அந்த பெரிய தாற்பயத்தை மட்டும் கொண்டு வராம அன்னைக்கு அந்த கான்ஸ்டியூஷன் 75 இயர்ஸோட அந்த குளோரியஸ் செலிப்ரேஷன் ஆஃப் டிஸ்கஷனை முடிச்சு கிட்டத்தட்ட அதுக்கு வந்து பிரதமர் தான் பதில் சொல்லியிருக்க வேண்டும். அதற்கும் பிரதமர் மாநிலங்களவைக்கு அவைக்குள் வரவில்லை. அவர் அவைக்கு வந்தது கடைசியாக செப்டம்பர் மாசம் 25ஆம் தேதி. அதற்கப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் ராஜ்யசபாக்குள்ள கால் வைக்கவில்லைன்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல 8 மாசத்துக்கு மேல ஆக போகுது. அன்னைக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுறாங்க. பேசும்போது திரும்ப அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெயரை வந்து எல்லாரும் வந்து அவரோட பெயரையே வந்துட்டு பூஜிச்சு கொண்டே இருக்கிறீங்களே, அதுக்கு நீங்க கடவுளை பூஜிச்சுக்கலான்றாங்க. அண்ணல் அம்பேத்கரும் கடவுள் தான், அவரை பூஜிக்கப்பட வேண்டியவர் தான். கான்ஸ்டியூஷனை எழுதி அதை டிராஃப்ட் பண்ணி அதை கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம ஒரு கட்டமைப்பை கொடுத்திருக்கிறாருன்னா அவர் பேரை நாளும் நாங்க சொல்லுவோம் தான். அவரே இன்னைக்கு ஏன் தப்பிச்சிருக்காரு தெரியுமா? அந்த பேரை அவரே 6 முறை உச்சரிச்ச காரணத்தில் தான். அந்த கடவுளின் பேரை 6 முறை உச்சரித்த காலத்துல தான் அவருக்குமே கான்ஸ்டியூஷன்ல நின்று பேசக்கூடிய திராணி அவருக்கு இருக்கிறதுன்றத அவர் மறந்து விடக்கூடாது. ஒரு பக்கம் அப்படியே நல்லவங்க மாதிரி பண்றதும், இன்னொரு பக்கம் அப்படியே அடியில வந்து கார்பெட்டையே புடிச்சு இழுத்து மொத்தமா சிதைக்கிறது தான் வந்து இன்றைய ஒன்றிய அரசு. நீங்க கேக்குறதெல்லாம் செய்றாங்கல்ல, ஜேபிசிக்கு அனுப்பணும்னு நீங்க கேட்டீங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அனுப்பிட்டாங்க. இதற்கு மேடம் நீங்க கேட்கறதுக்கெல்லாம் அவங்க செவி சாய்க்கிறாங்க இல்லையா? போன டெனரை விட இந்த டெனர்ல நிறைய டெமோக்ரஸியா பார்க்க முடியுது. அப்புறம் எப்படி அவங்க தோல்வியை மறைக்கிறதுக்காக நாடாளுமன்றத்தை முடக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? போன டெனரை விட இந்த டெனர் வந்து அவங்க வந்து அடங்கி இருக்கிறாங்க மேடம். அவங்க எங்களுக்காக செய்யல. அவங்க ஓட்டு வங்கி கம்மியா இருக்கு, நம்பர் ஆஃப் சிட்டிங் எம்பிஸ் அவங்களுக்கு கம்மியா இருக்கு. அவங்களுடைய கவர்மெண்டே வந்துட்டு 2 ரீஜனல் பார்ட்டிஸால தான் போயிட்டு இருக்குது. அந்த 2 ரீஜனல் பார்ட்டிஸும் இல்லைன்னா ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சி இழுத்தாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஃபாலோ ஆகுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதற்காக அவங்க தலையசைக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஜேபிசில வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ராம்நாத் கோவிந்த் என்ன சொல்லியிருக்காரு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட கன்கரன்ஸ் இதுக்கு தேவையில்லைன்னு ஒரு இக்கனாவை ஏற்கனவே அவருடைய அந்த கமிட்டில இருந்து ஒரு கிளாஸை வச்சிருக்காங்க. இப்ப ஜேபிசில என்ன நடக்கும், அங்கேயுமே வந்து இப்ப பாராளுமன்றத்துல எப்படி நடக்குதோ ஒரு முகமாவே செயல்படுவாங்க. இப்ப ஏற்கனவே ஒர்க்ஃபோர்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லா ஒர்க்ஃபோர்ட்ல இருக்க ஆப்போசிஷன் மெம்பர்ஸ் சொல்ற அத்தனையும் எதுவுமே செவி சாய்க்காம அவங்க எல்லாம் அங்கேயும் வாக் அவுட். அதாவது ஒரு ஜேபிசிக்கு அனுப்புறதே இந்த சர்ச்சை வேண்டாம் என்பதற்கு தான் ஜேபிசிக்கு அனுப்புறோம். பட் அங்கேயுமே செவி சாய்க்காம ஒரு தலைப்பட்சமாக நடந்து கொண்டு அங்கேயுமே பெரிய பிறழியல் தான் இருக்குது. இப்ப அதேதான் இந்த ஒன் நேஷன் ஒன் போலுக்கு நம்ம நிச்சயமா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பிபி சௌத்ரி தலைமையில போட்டிருக்கிற இந்த குழுவுலையும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்களா மேடம்? தொடர்புல இருக்கீங்களா? தொடர்புல இருக்கிற மேடம், நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க மேடம்.
அங்கேயுமே இப்போ ஒன் போல் ஒன் எலெக்ஷன்லயுமே வந்துட்டு இதே பிரச்சனை தான் வரும். ஆப்போசிஷன் லீடர்ஸ் பேசுறத எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்காம அவங்களுடைய டெமோக்ரஸியை அங்கேயுமே அடிச்சு பேசி கடைசியில ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து அதாவது கிட்டத்தட்ட இப்ப அவங்களுக்கு வந்து ராஜ்யசபால பெரும்பான்மை இல்ல, எல்லாருமே வந்து இப்ப அவங்க வந்து நிறைய பேர் ரிசைன் பண்ணிருக்காங்க. அவங்களெல்லாம் இவங்க வந்து பிஜேபியில சேர்த்து அங்க இருந்து திரும்ப எம்பியா எலெக்ட் ஆகி வராங்க. இது எல்லாமே வந்து அவங்க வந்து அடுக்கடுக்காக செய்யக்கூடிய ஒரு பேஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்து கடைசியாக இதை எப்படியாவது கொண்டு வந்து பாஸ் பண்ணணும்ன்ற நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. பட் அந்த நாள் தான் வந்து இந்தியாவோட கருப்பு நாளாக இருக்கும். நிச்சயமாக மறந்து விடக்கூடாது. நம்ம பேசலாம் மேடம். டாக்டர், பாஜக கொண்டுட்டு வந்தாலே எதிர்க்கிறீங்களா? அதுதான் அவர் சொல்றது, பாஜக கொண்டு வர்றதுக்காகவே நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்றாங்க. மேடம், அவர் ஒரு சம்பவத்தை மறந்துட்டு பேசுறாரு. 144 எம்பிய சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அந்த 3 பில்ல பாஸ் பண்ணாங்கன்றத, கிரிமினல் கோட் ஆக்ட் பாஸ் பண்ணாங்கன்றத அவர் மறந்து பேசுறாரு. அவ்வளவு திராணி இருந்தா எல்லாரையும் உள்ள வச்சு டிஸ்கஷனை முடிச்சு பண்ண வேண்டியது தானே? சொல்லட்ட பதிலு. எதுக்காக வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க? அதாவது வந்து ஒரு எம்பிக்கள் வந்து அவங்கள வந்து பேச விடலைன்னா அவங்களோட சீட்ல எழுந்து பேசுறதும் வெள்ளுக்கு போறதும் வந்துட்டு வந்து நடைமுறையில இல்லாத ஒரு விஷயம் இல்ல. பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து அப்போசிஷன்ல இருக்கும்போது மறைந்த நம்மளுடைய சுஷ்மா சிவராஜ் மேடம் அந்த பேப்பர்ஸே அந்த பில்லையே கிழிச்சு வந்து ஃபிளிங் பண்ண வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அதை மறந்துட்டு பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு சபையின் நடுவரை வந்து அவர்கள் தரப்புலதான் வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. அதனால வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, எங்களை யாரையுமே பேச விடாம நாங்க யார் வெளில வந்து கால வைப்போங்கிற இதுல வந்து இமிடியட்டா பேர் எழுதினாங்க. இந்த முறை நடந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன். ராஜ்யசபால ஆப்போசிஷன் எம்பிஸ் எல்லாம் எழுந்து வந்துட்டு நாங்கெல்லாம் வாதாடுறோம், அதானி மேல வந்து நமக்கு வந்து டிஸ்கஷன் வேணும்னு. அவங்க உடனே ஜார்ஜ் சோரஸ் அந்த இவங்களுடைய சோனியாவோட இது வேணும், அவங்க வேணும் கேக்குறாங்க. நாங்க எழுதி நிக்கும் போது பேர் எழுதுற அந்த மார்ஷல்ஸ் அதே நேரத்துல பிஜேபி எம்பிஸ் கிட்டத்தட்ட அவங்க இருக்கையை விட்டு எல்லாரும் வந்து ஆல்மோஸ்ட் வெல்லுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெயரை கூட எழுதாம எங்க பேர் மட்டும் தான் எழுதப்பட்டதுங்கறத வந்து மறந்துட்டு பேசுறாங்க. இப்படி சொல்லுங்க வரதராஜன். கவர்மெண்ட் நடத்துறாங்க. நடுவரை கையில் போட்டுக்கொண்டு அங்க ஸ்பீக்கர்னே சொல்ல முடியாது மேடம், அவையின் முதல்வரும் எங்களால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக தான் இன்று 2 அவைகளில் டாக்டர் கேட்கலாம். மேடம் நீங்க குறிக்கிட்டீங்க சுருக்கமா. மேடம் முதல் விஷயம் நீங்க எல்லாம் பேச அனுமதிச்சிருவோம் மேடம். குறுக்கிட்டா சிஎம் ஏரி அடிங்கன்னு சொன்னார். அதனாலதான் போய் ராகுல் காந்தியை போய் அடிச்சிட்டாங்களான்னு கேக்குறாங்க. சிஎம் சொன்னது தமிழ்நாட்டு எம்பிக்கு, ராகுல் காந்தி காங்கிரஸோட எம்பி, அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்களை ஏரி அடிங்கன்னு சொன்னது கேள்வி கணைகளால ஏரி அடிங்கன்னு சொன்னதை தப்பானமா புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளுடைய தோழர். அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். 2வது டேக் டைவர்ஷன் என்ற நம்மளுடைய தோழர் சரவண பெருமாள் சொன்னாரு. டேக் டைவர்ஷன் பண்றதுக்கு அதிகாரிகள் யாரும் பார்லிமெண்ட்ல கிடையாது சார். பார்லிமெண்ட் தான் ஹையஸ்ட் கவர்னன்ஸ் ஆஃப் பாடி. அங்க இருக்கிற சீட்ல இருக்கிற நடுவர் தான் வந்துட்டு இந்த விவாதத்துக்கு எடுத்துக்கணுமா வேணாமாங்கிறது ஒன்றிய அமைச்சகமும் ட்ரெஷரி பெஞ்சும் லீடர் ஆஃப் அப்போசிஷன்ஸும் சேர்ந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்க தான் அதை வேண்டான்னு மறுக்கிறாங்க. 3வது விஷயம், வெள்ளுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? நாங்க கத்தி கத்தி சேர்மன் சார் நாங்களும் ஓயாம கத்தி இந்த பக்கம் திரும்பி பார்க்கலன்னா அவரோட கவனத்தை ஈர்ப்பதற்காக நாங்க வெள்ளுக்கு வந்தா மட்டும் தான் நடுநிலையான இடத்துல இருக்கிற நீங்க எங்களை பார்ப்பீங்கன்றதுக்காக தான் வெள்ளுக்கு வரும். நீங்க எங்களோட குரலை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஏன் சார் வெள்ளுக்கு வர போறோம்? இங்க இருக்கிற இடத்துல இருந்தே நாங்க எங்களுடைய விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் தான் மேடம் முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சேன். டாக்டர் குறுக்கிட்டீங்க சுருக்கமா. மேடம் இந்த கொலக்காட்டு நடுவுல எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க. அதாவது திராவிட வந்து ஆட்சிக்கு வந்துன்னா நிறைய நாள் வந்து அசெம்பிளி நடக்கும்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துட்டோம். நம்மளுடைய இபிஎஸ் வந்துட்டு மொத்தமாவே வந்துட்டு 100 நாட்களுக்கு மேல கூட நடக்கல. இந்த கவர்னன்ஸ் நம்ம பேச மறந்துட்ட தருவாயில நீங்க அதையுமே நீங்க வந்து குறிப்பிட்டு முக்கியமா பேசணும். கிட்டத்தட்ட இந்த 3.5 ஆண்டு காலத்துல வந்து 120 நாட்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் 120 நாள் அசெம்பிளி நடந்திருக்கு. அதே கடந்த காலம் இபிஎஸ் கவர்மெண்ட்ல மொத்தமே 5 வருஷத்துக்கு 414 நாட்கள் தான் நடந்திருக்கு. இதையும் டிஸ்கஷன் மறந்துடாதீங்க. இதையும் டிஸ்கஷன்ல சேர்த்து பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசனுடைய கேள்விக்கு இப்ப டாக்டர் கனிமொழி சோமு பதில் சொல்லியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு அவங்க தான் அந்த கேள்வி எழுப்பியிருந்தாங்க. பேசலாம்.